Hi friends, Top 25 Group 2A Mains GS Topics உடைய previous year question analysis பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் 9 வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நான் இதில் வந்து ஒரு லிமிடெட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன், அதை இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் கொஞ்சம் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ரீசனிங் தந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின்ஸை தந்துடுறேன். பிகாஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம், நம்ம கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இதெல்லாமே வந்து 2024 கொஸ்டின்ஸ் குரூப் 1 அண்ட் குரூப் 2 கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆட்மன் ஏஐ, ஆட்மன் செயற்கை நுண்ணறிவு என்பது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஏஐ பேஸ்டு கோவிட் டிடெக்ஷன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த கோவிட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னன்னா, நார்மலாக வந்து கம்ப்யூட்டர் செய்கிற வேலையே பல மடங்கு செய்யறது தான். ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஆர்சி பேஸ்டு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இட்ஸ் லைக் அ ரோபோட் தான். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1950 தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மிஷின்ஸ். Next, the software HyperGuard, which safeguards data even when the computer is on sleep mode, was developed by. So, இதெல்லாம் just தெரிஞ்சுக்கோங்க, கனடா. நெக்ஸ்ட் பரம் இஷான். இந்த பரம் அப்படின்னாலே நமக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் ஞாபகம் தான் வந்து வரணும். ஸோ பரம் அப்படின்னாலே சூப்பர் கம்ப்யூட்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 2024 இந்த இயரில் நம்ம இது ரிலேட்டட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும். பரம் ருத்ரா இப்படி தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். ஓகே, இந்த டாபிக் தான் கேட்குறாங்களா, இப்போ என்ன நடக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்ன, இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும். பரம் ருத்ரா என்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து நரேந்திர மோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பரம் 8000. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற கான்செப்ட் வந்து 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த பரம் இஷான் இது வந்து குவஹாத்தியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடு அந்த மாதிரி ரீஜியனில் தான் இந்த மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் அதில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பரம் ருத்ரா செப்டம்பர் 24, ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் 8000, சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேட் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைல் அலோகேஷன் டேபிள், கோப்பு பங்கீட்டு வகை. ஸோ ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னா என்னன்னா, நிறைய ஃபைல்ஸ், கிளஸ்டர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு டேபிளில் எடுத்தாந்து மர்ஜ் பண்ணி அதை கரெக்டாக வந்து அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வைக்கிறது தான் இந்த ஃபேட்டோடைய வேலை. நெக்ஸ்ட், கீழ்காணும் நினைவகங்களில் எது அதிகப்படியான தகவல்களை சேமிக்க பயன்படுகிறது? ஸோ லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஸ்டோரேஜ், இரண்டாம் நிலை நினைவகம். அதாவது பிரைமரி ஸ்டோரேஜ் அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் தான் இது கம்ப்யூட்டரில். இது வந்து ஆக்சிலரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டோரேஜ் பண்ணுற டிவைஸ். ஸோ ஜென்ரலாக இந்த ஆக்சிலரி ஸ்டோரேஜ்ன்றது நம்ம வந்து என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, நெக்ஸ்ட் வந்து பென் டிரைவு, மெமரி கார்டு, அப்புறம் இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஜிப் டிரைவு, டேப் பேக்கப் டிவைசஸ், இந்த யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவு, ஆப்டிக்கல் டிரைவ்ஸு, இது எல்லாமே, அப்புறம் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ். ஸோ ஜஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து கிவ் த வேல்யூ ஆஃப் டெராபைட், டெராபைட்டின் மதிப்பினை கூறுக. ஸோ டெராபைட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2^40. இதில் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கிலோபைட்னா 2^10. அண்ட் நார்மலாக நமக்கு வந்து தெரியும் 1000, அதை வந்து நம்ம வந்து கிலோபைட் சொல்லணும். மெகாபைட் இதில் நார்மலில் எஸ்ஐ வேல்யூவில் சொல்கிறேன்னா 10^6 அண்ட் பைனரி வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2^20. கிகாபைட் 2^30. ஸோ இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, KMGTன்னு. 2^10, 2^20, 2^30, 2^40. அதுக்கப்புறம் பெக்ஸான்றதுல பிக்ஸின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டாபைட், எக்ஸாபைட், ஜெட்டாபைட், யோட்டாபைட், 50, 60, 70, 80. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆட் ஆகிட்டே வருது. ஸோ KMGT அண்டு
இசட்ஒய்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2^10 வந்து ஸ்டார்ட் ஆகி 2^80 வரைக்கும் முடியுது, 8 வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ளூடூத் தொழில்நுட்பம் என்பது, ப்ளூடூத்னா நம்ம இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ஃபோனு அப்புறம் ஹார்ட்வேராகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவைசஸ் நமக்கு வந்து தெரியும். இரு கருவிகளுக்கிடையே உள்ள கம்பியில்லா தொடர்பு. நெக்ஸ்ட் கணிப்பொறியில் ஆணைகளின் தொகுப்பு, இந்த லிஸ்ட் ஆஃப் கோடட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கம்ப்யூட்டர், இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம், நிரல். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எழுதுறோம் சொல்லுவாங்க, எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு. இதில் இப்போ அல்காரிதம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வருதுன்னா சில ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராம் அல்காரிதம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பட் அல்காரிதம்ல சில ரூல்ஸ் வந்து பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளோ சார்ட், செயல் வழிபடம், இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப், இதுனா ரூல்ஸு, இதுனா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், இந்த கீவேர்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும், இது வந்து ஒரு யூசர் இந்த பண்ற வேலையை நார்மலாக அட்மினிஸ்டர், ஆப்ரேட்டர், ப்ரோக்ராம் பண்றது எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து பேக்கப்ல இருந்து எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். பயன்பாட்டு மென்பொருள். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு பேஸ் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ பலதரப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி சேர்த்து தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் கூகுளின் ஆல்பபெட் இணையதளம். ஸோ ஆல்பபெட் வெப்சைட்டை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா abc.xyz. நெக்ஸ்ட் திரும்ப திரும்ப தகவலை மனதில் பதிய வைப்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மெமரைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ரோட் லேர்னிங், மனப்பாடம் செய்து கற்றல். ஸோ ரிப்பீட்டா அப்படியே வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு வேர்டு இருக்கு வச்சுக்கோங்களேன், இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி மனப்பாடம் சொல்லி அதை வந்து மெமரைஸ் பண்றது தான் வந்து ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி இதுல தான் பாருங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஆக்டிவா படிக்கிறது, இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் ரோட் லேர்னிங். இதுல நான் ரிமைனிங் உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து தரேன். ஸோ அதை வந்து நீங்க ஃபர்தரா பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.